105, செக்ஷன் 115, செக்ஷன் 125 clause B, செக்ஷன் 223 இது நாலுமே போடப்பட்டது. இப்ப எந்த கழகமா இருந்தாலும் அந்த கழகத்தோட எதிராக விஜய். சோ இங்க இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கா வரப்பட. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பிரியதர்ஷினி. வணக்கம் சார். கரூர் துயரம் யாருமே மறக்க முடியாத ஒரு விஷயம். 41 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. அந்த விஜய் அந்த மாநாடு தொடர்பா, அந்த பிரச்சாரம் தொடர்பா போலீசார் பதிவு பண்ண அந்த எஃப்ஐஆர் காப்பியில என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா. ஏன்னா இந்த ஸ்டாம்பேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒரு இஷ்யூஸ் வெளியில வரும்போது அது எப்படின்னா திரும்ப அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியதான் நம்மளால இங்க பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே லாஸ் யாருக்கு, யார் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க தவறிடுறோம் அப்படிங்கிற விஷயம் அது இருக்கு. பட் அதை தாண்டி இந்த விஷயம் வந்து ரொம்ப மேல் நோக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் மிக வருத்தக்கூடிய விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல. அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டாம்பேட்ல அப்படின்னு இந்த கரூர்ல வந்துட்டு ஒரு 10,000 பேர் தான் கூடுவாங்க அந்த இடத்துல அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயத்துல 25,000க்கும் மேற்பட்டோர் கூடின ஒரு இடத்துல வந்து நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. எல்லாமே எப்படின்னா எங்கேயும் நடந்து கேட்ட ஒரு விஷயமா இல்லாம நம்மளே அந்த வீடியோஸ் மூலியமா விட்னஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இப்போ அந்த வீடியோஸ் நிறைய இடத்துல ஒரு ஆதாரமா சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. அதாவது ஒரு தரப்பினர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, இல்ல பாருங்க நாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், நாங்க அதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரியான கருத்துக்களை வைக்கக்கூடியது. அதே அந்த வீடியோ சர்க்குலேஷன் தான். அதாவது சோசியல் மீடியாவில் எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது விதவிதமா மாறி ஒரு விஷயங்களுக்கு மூலியமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளாலே பார்க்க முடியுது. அதன் விளைவாக தான் இன்னைக்கு ஒரு 41 பேரோட இறப்புன்னு சொல்லலாம். அதாவது இதுல வந்து எப்படின்னா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்றத நம்ம இவங்கதான் நம்மளால பிரிக்க முடியாது. ஏன்னா எல்லா வயதினரும் இதுல வந்துட்டு இறந்திருக்காங்க. அதுலயும் சிறு வயதினர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 10 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள், அதாவது வாய் பேச முடியாத தன்னுடைய குழந்தையை வந்து தன்னுடைய ரிலேட்டிவ் கிட்ட கொடுத்து அமைச்சவங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் நிறைய இதுல வந்து இறந்ததை நம்மளால பார்க்க முடியுது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த நியூஸ் சேனல்ஸை திறந்தாலும், தமிழ் சேனல்ஸா இருந்தாலும், இங்கிலீஷ் சேனல்ஸா இருந்தாலும், எந்த சேனல்ஸா நேஷனல் இன்டர்நெட் எந்த சேனலா இருந்தாலும், எந்த ஒரு நம்ம லோக்கல் சேனல்ஸ், நேஷனல் சேனல்ஸ் எதை இருந்தாலும் இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு பெரிய டாபிக் 27ஆம் தேதியில இருந்து இன்னைய வரைக்கும் கண்டினியூஸா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுவாதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் 27ஆம் தேதி இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட்டே எஃப்ஐஆர் பதியப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய டிஃபரெண்டான டெத் நடந்த உடனேவா அல்லது கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கானவர் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு அங்க எந்த பீரியட் ஆஃப் இதுல வந்து அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யும்? அந்த இன்சிடென்ட் நடக்குது இல்லையா, நடந்த அன்றைய இரவு, அதாவது லேட் ஈவினிங், லேட் நைட், அதாவது நைட் அந்த டைம்ல வந்து இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதுவும் யார் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது அப்படின்னா கரூர் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் தான் இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படுது. போலீஸே புகார் கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 500க்கும் நிகரான போலீசார் வந்து அங்க பாதுகாப்பு பணியில அமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா இப்ப நமக்கே தெரியும், ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ ஒரு சின்ன ஒரு ரேலி, ஒரு கேம்பெயின் நடத்தணும் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் வாங்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி கூட்டம் கேட்டிருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா இதுதான் இங்க வந்து சிக்கலா இருக்கு. இன்னைய வரைக்கும் இப்ப கோர்ட்ல விவாதம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு, டிவிகே தரப்பு இப்படின்ற மாதிரி 3 விதமான கருத்துக்கள் அங்க வைக்கப்படுது. ஆக்சுவலி இல்லைங்க நாங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்கலன்றது ஒரு பக்கம், இல்ல இந்த இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்துட்டு மார்க்கெட் அங்க கொடுக்க முடியாத ஒரு இடத்துல அதனால நாங்க கொடுத்தோன்றது ஒரு விஷயம். ஓகே, அப்படியே இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு இடத்துல நிக்கிற ஒரு திடல் மாதிரி கிடையாது, மூவிங் ரோடு அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இல்ல இவங்க இந்த இடத்துல இவ்வளவு பேர் ஆக்குபை பண்ணவங்க தான் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான கருத்துக்கள் வந்து இங்க சுத்தி வந்துட்டு இருக்கு. பட் இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஒரு என்கொயரி கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த என்கொயரி கமிட்டி அதுக்கப்புறமான டிசிஷன்ல தான் நமக்கு தெரிய வரும்போது தட் இவர் தான் குற்றவாளி, இவங்க தான் குற்றவாளி, இவங்க குற்றவாளி இல்லை நம்ம வந்து அப்பதான் உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். தட் இஸ் நாட் ஃபைனல் கன்க்ளூஷன். பட் இந்த எஃப்ஐஆர் காப்பில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிட்டு சொல்லிட முடியுமா? எஃப்ஐஆர் வந்து எதை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்ற கண்டென்ட் வேணா நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி என்னன்னா இப்ப இங்க சொல்லப்பட்டதே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் நீங்க பாத்தீங்கன்னா A1, A2, A3 ஒரு 3 பேர் போட்டு அண்ட் அதர்ஸ் போட்டு மற்றும் டிவிகேவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கு. ஓகே, ஏன்னா அது நாளைக்கு இப்ப 3 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க குற்றவாளி இல்ல, இந்த விஷயம் நடக்கலன்னு அது வந்து மாற்றமும் படலாம். இல்ல இவங்க மட்டும் இல்ல, இன்னும்
சில இதுல இருக்காங்க இம்ப்ரூவ் பண்ணப்படலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் தான் இது இருக்கு இந்த இடத்துல. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது 5 செக்ஷன் கீழே இதை போடப்பட்டிருக்கு. ஒரு 4 செக்ஷன் வந்து டிஎன்எஸ் கீழே போடப்பட்டிருக்கு. மிச்சம் ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து டேமேஜ் விளைவிக்குது டிஎன்பிபிடிஎல் அந்த ஆக்ட் கீழே ஒரு செக்ஷன் வந்து முதல் 4 செக்ஷன் அது என்ன மாதிரியான விஷயங்கள்? ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா முதல்ல 4 செக்ஷன் பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட் கீழ செக்ஷன் 105, செக்ஷன் 115, செக்ஷன் 125 கிளாஸ் பி, செக்ஷன் 223 இது நாலுமே போடப்பட்டிருக்கு. இது நாலுமே என்ன மாதிரியான குற்றங்களுக்கான? இது நாலுமே பாத்தீங்கன்னா இதுல மெயினா ஏன் இன்னைக்கு 2 பேர் இன்னே அப்டேட் இப்போது அப்டேட் நம்ம பார்த்தோம்னா ஏன் 2 பேர் இல்ல அன்டிஸ்பியூட்டட் பேல் மூவ் பண்ணிருக்காங்க, ஒருவரோட சேர்த்து இன்னொருத்தர் 2 பேர் ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நான் வேலபிள் செக்ஷனும் இருக்கு. ஓகே, ஏன்னா வேலபிள் செக்ஷன் அதான் வந்து அரெஸ்டுக்கான விஷயமே கிடையாது. இதுல வந்து நான் வேலபிள் செக்ஷனும் இருக்கு. நான் வேலபிள் செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டதுதான் கரூர் மாவட்ட தாவேகா நிர்வாகி 2 பேர் பொன்ராஜும் அவங்களும் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. சரி, என்ன மாதிரி நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும் அப்படின்னா பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் அதுதான் செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992ல வருது. அந்த ஆக்ட்ல செக்ஷன் 3. ஓகே, இன்னொரு பாத்தீங்கன்னா கொலை ஆகாத மரணம் கல்வி ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மரணம் நம்ம சொல்லுவோம். கொலை ஆகாத மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், அப்புறம் பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல், அரசு அனுமதி, அரசு அதிகாரி உத்தரவை மீறுதல், இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் கீழே போட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி செக்ஷன்ஸ் கீழே போட்டிருக்காங்க. இது ஒன்னொன்னுக்கும் எந்த இப்ப நம்ம வந்து நான் வேலபிள்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒன்னொன்னுக்கும் எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுதுன்னா நான் சொன்ன மாதிரி கல்வி ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் மரணம் விளைவிக்காத செயல்னும் போது இது நான் வேலபிள் 10 வருஷம் மினிமம் பனிஷ்மெண்ட். ஓகே, இதுக்கு ஃபிக்ஸட் லாஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது செக்ஷன் 115 அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டரிலி காசிங் ஹர்ட் தெரிஞ்சே வந்து அவங்க வந்து லைக் ஹர்ட் கொடுக்குற ஒரு விஷயம். இது வந்து வேலபிள் செக்ஷன் 1 year 10,000 ஃபைன். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்ல ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, மூணாவது செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 125 கிளாஸ் பி. இது வந்து உள்ள நடக்கிற விஷயங்களை பொறுத்து வேலபிளாவும் எடுத்துக்கலாம், நான் வேலபிளாவும் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு நெக்லிஜென்ட்டா ஒரு விஷயத்தை செய்யுது, ஒருத்தவங்களோட சேஃப்டி பார்க்காம, இதுல வந்து 3 கேட்டகரியா பிரிக்கலாம். எப்படின்னா ஒண்ணு வந்து ஒரு செயலை செஞ்சுட்டாங்க ஆனா அதனால யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கல, ஒரு ஹர்ட் விளைவிக்கலன்னா 3 months அது வேலபிள் கீழே வரும். 6 months ஆர் 5,000 ஃபைன் ஆர் போத் இது வந்து ஒரு ஹர்ட் ஏதோ ஒரு நடந்திருக்காங்க ஒரு அப்படிங்கிறது. மூணாவது தான் நான் வேலபிள், அதாவது கிரீவியஸ் ஹர்ட் ரொம்ப தீவிரமா உங்களுக்கு அடிப்படுது, கொடூரமா அடிப்படுது, அது இங்க நடந்திருக்கு. சரிங்களா? சோ 3 years 10K இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆர் ரெண்டுமே இருக்கும். இது வந்து மூணாவது செக்ஷன். நாலாவது செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 223 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். இது வந்து அதாவது பப்ளிக் ஆஃபீஸர்ஸோட அவங்களோட சொன்ன ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கூடிய ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸ் பொறுத்து இருக்கும். அதாவது என்ன மாதிரியான விளைவுகள் இருக்குன்றத தீவிரத்தை பொறுத்து பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபைனலா செக்ஷன் 3 ஆஃப் டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா 6 months to maximum 5 years. அகைன் அது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் பனிஷ்மெண்ட்ஸ் இங்க வந்து டிசைட் ஆக போகுது. இதுதான் எஃப்ஐஆர் சொல்லக்கூடிய 5 செக்ஷன்ஸ். ஓகே, இந்த 5 செக்ஷன் பிரகாரம் அந்த விளைவுகள் என்ன மாதிரி பொறுத்தது தான் தண்டனை கிடைக்குன்னு சொல்றீங்க. அப்ப 41 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கணக்கான ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு 50 பேர் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. இன்னும் 50 கிட்டத்தட்ட 50 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இந்த விளைவுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? சரி, இங்க பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம செக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்ஸ் இதுதான்ங்கிறது விஷயம். இப்போ என்னன்னா பல விதமான கருத்துக்கள் இங்க இருக்கு. இங்க வந்து நம்ம டிவி கேட்கறப்பலே பாத்தீங்கன்னா திரு அறிவழகர் அவர்கள் அவங்க சைடு அட்வொகேட் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இல்ல எங்க சைடுல நாங்க எல்லாமே ஃபாலோ பண்ணோம், நாங்க கேட்ட இடம் வேற 2 இடம், பட் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இதுதான் அப்படிங்கிறது தான். இப்போ கோர்ட்லயே விவாதமா அதுதான் வைக்கப்படுது. நாங்க கேட்ட இடத்துல வந்து 5 வழி பாதைகள் இருக்கு. அது வந்து 5 வழி பாதை இருக்கு, 1.25 லட்சம் சதுரடி அந்த இடம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. பட் காவல்துறை தரப்புலையோ கவர்மெண்ட் தரப்புலையோ என்ன சொல்லப்படுவாங்க அப்படின்னா இல்ல அது வந்துட்டு பிசினஸ் ஏரியா, சானிடேட்டர்னால எல்லாருமே இன்னைக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஏரியா, பிசினஸ் ஏரியா, அதனாலதான் நாங்க இந்த இடத்த கொடுக்கலன்ற ஒரு விஷயம். இன்னொன்னு இங்க என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா நீதிபதி தரப்புல இருந்தோ எல்லாருமே கேட்கப்படுற ஒரு கேள்வினா நீங்க எப்படி வெறும் 10,000 பேர் தான் வருவாங்க, நீங்க எந்த கணக்குல வந்து நீங்க அறிவிச்சீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதே எப்படி எக்ஸாம்பிளா செட் பண்றாங்க, அதுக்கு முந்தின தினம் தான் வேற எடப்பாடி போறாங்க, அங்க வந்து crowd 15,000 பேர். பட் இங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனா அவர் கட்சி தலைவர் மட்டுமே, பட் இவர் சினிமா துறை பிரபலம் கட்சி தலைவர். இப்ப இவர் வந்து கட்சி தலைவர்னு பார்க்க வந்து ஒரு கூட்டம், விஜய் சினிமா ஸ்டார் அப்படின்னு பார்க்க வரது ஒரு கூட்டம். ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டிங் எங்கேயாவது போறோம் அப்படின்னால எவ்வளவு க்ரௌட் சேருவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு குவார்டர்லி ஹாலிடேஸ், இன்னொன்னு சாட்டர்டே. சரி, என்ன சொல்லப்படுதுன்னா எல்லா சனிக்கிழமை வார சம்பளம் யாருமே
இவ்வளவு பேர் வரமாட்டோம்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடியதை நம்மளால ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியும். அதனாலதான் இங்க என்ன சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் இதுல வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதாவது முன்னாடி இந்த என்கொயரி ஆஃபீஸரா இருந்தவங்க வந்து டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள் இருக்காங்க. பட் 41 பேரோட இறப்பு, அதை விட ஒரு ஹையர் கேட்டகரி என்கொயரி ஆஃபீஸரா நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக ஏடிஎஸ்பி பிரேமானந்த் அவர்கள் வந்து என்கொயரி ஆஃபீஸரா வந்து போட்டிருக்காங்க. சோ இதை தாண்டி கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் மேல வந்து இப்போ வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ 3 பேர் மெயினா அக்யூஸ் 1, 2, 3 சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுல A1 பார்த்தா மத்திய கரூர் டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரி மாவட்ட செயலாளர் அவர்கள். இவர் A2 பார்த்தா புசியானந்த் அவர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவர் தான் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம். A3 சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி அவர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. மற்றும் பலர் அப்படிங்கிறது தான் இந்த விஷயமா இருக்கு. இதன் விளைவாக தான் நம்ம பார்த்தோம்னா மத்திய நியமன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு அரெஸ்ட் பண்ணி இந்திய அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தப்பட்டது. இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா நாசி பொன்ராஜ் அவர் வந்து பொன்ராஜ் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து கரூர் மத்திய மாவட்ட நிர்வாகி. இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கரூர் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க. அப்பியர் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் நடக்குதுன்னு, அது எல்லாமே அங்க நடக்கிற ஒரு டிஸ்கஷன்ஸா தான் இங்க வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. இப்போ கோர்ட்ல கரண்ட்ல இப்ப எப்படின்னா இந்த டிஸ்கஷன்ஸை வச்சுதான் அவங்க வந்துட்டு இல்ல ரிமாண்ட் பண்ண போறாங்களா இல்ல நீங்க எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது இதுக்கப்புறம் டிசைட் ஆக போற ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, அந்த 41 பேர் இறந்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அரெஸ்ட் ஆவாரா, விஜய் கைது செய்யப்படுவாரான்னு கேட்கிறாங்க. அதுக்கு முகாந்திரம் இருக்கா? ஆக்சுவலி இப்போ நம்ம லால இப்போ நம்ம வந்து அதை சொன்ன மாதிரி இதுல இன்னொன்றும் என்னன்னா இதுல நிறைய நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து லீகல் பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம். நிறைய சர்ச்சைகள், நிறைய ரூமர்ஸ். இப்போ அதனால என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, யாராவது இதுல ரூமர்ஸ் பரப்பினாலோ மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ இம்மீடியட்டா அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவங்க தேவைப்பட்டால் அரெஸ்டும் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதன் விளைவாக தான் ஆன்லைன் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு 3 பேர் வரைக்கும் அரசு செய்யப்பட்டு விட்டாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சகாயம் பெரும்பாக்கத்தை சார்ந்தவர் 38 வயது, அவரு சிவனேசன் மங்காடு 35 வயது, சரத்குமார் 32 வயது ஆவடி. இவங்க வந்து என்னன்னா மண்டே எதுக்காகனா சர்க்குலேட்டிங் ஃபால்ஸ் கிளைம்ஸ் அதற்காக இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம 25 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் ஸ்பெஷல் மானிட்டரிங் யூனிட்டால இப்ப ட்ராக் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுதான் விஷயம். எனக்கு எப்படி ஆகும்னா ஒரு இருக்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போ 2 விஷயம் இருக்கு. தகவலின் அடிப்படையில் கொண்டு போறது உறுதி செய்யப்பட்டது ஒண்ணு இருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்கும் போது அது என்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா நினைச்சா எந்த விஷயத்த வேணா இதுதான் ஆதரவு பண்ணியிருந்தாரு. தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டுட்டு டிலீட் பண்ணிட்டாரு. அப்ப அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? போடுறது எந்த கருத்து போடுறாங்கன்றது ஒரு விஷயம். அப்ப ஆதரவு கைது செய்யப்படுவார். அவர் டெலிட் பண்ணிட்டாரு. எல்லாமே நம்ம விசாரணை முடிஞ்சு அது ஷேர் ஆயிடுச்சு பயங்கரமா. அதுதான் இப்ப இதே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நடந்தது இல்லையா, சமயநேச விஷயத்துல என்ன நடந்தது, எஃப்ஐஆர் ஷேர் செய்யப்பட்டு டெலிட் செய்யப்படுது அந்த இடத்துல. சோ மேபி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படலாம். இப்ப விஜய் அரெஸ்ட் ஆவதற்கான முகாந்திரம் இருக்கா? நான் அதான் சொல்ல வந்தேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லால ஒரு டேர்ம் ஜென்ரலா சொல்லுவோம். இதை புரியபடி சொல்லணும் அப்படின்னா இங்க விஜய் அரெஸ்ட் செய்யப்படுவாரா, விஜய் தான் குற்றவாளியா என்பது எல்லாமே என்னன்னா நான் ஃபைனலா சொன்ன மாதிரி ஒரு விசாரணை முடிஞ்சு ஒரு அறிக்கை வரப்போது பாருங்க, அதுதான் இங்க டிசைட் செய்யப்படக்கூடாது. இதுல 2 விஷயம். ஒண்ணு என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் அந்த இரவே வந்து அவர் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்களை வந்து அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜ் அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு அதாவது ஒரு மனித ஆணையம் இவங்க வந்து விசாரிச்சு இவங்க வந்து என்னன்றது ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்ல அவங்களும் ஃபீல்டுக்கு போய் 2 நாள் என்ன ஏதுங்கிறது நில விஷயத்து அவங்களும் 2 நாள் ஃபீல்டுக்கு போய் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க நிலவரத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான நேரமும் அவகாசம் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. மீன்வேல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிவிகே தரப்புல வந்து மதுரை ஹைகோர்ட், ஏன்னா கரூர்ன்றதுனால மெட்ராஸ் பெஞ்ச் மதுரை ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு இதுவும் ஃபைல் பண்ணிருக்காங்க, பெட்டிஷனும் எங்களுக்கு சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி அந்த சம்பவம் ரொம்ப கொடூரமான ஒரு மரணம். அது அச்சுறுத்தக்கூடிய அதுக்கே சிபிஐ விசாரணை போகும். அதை விசாரிச்சவங்க அப்ப ஏதாவது ஆக்சிடென்ட், விஜய் இந்த கரூர் இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட், இதுக்கு சிபிஐ கேட்கிறாங்க. ஆனா அது வந்து கொலை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுங்கிறது கொலை, அதுக்கு சிபிஐ போகல. ஆக்சுவலி இதை புரிஞ்சுக்கணும், எப்படி எடுத்துக்கணும், இது எப்படி மென்டாலிட்டினா அகெயின் அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா தான் இதை பார்க்க முடியுது. இது எப்படின்னா
இங்க ரூலிங் பார்ட்டி இங்க இருக்க பார்ட்டியே அது ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து எப்படின்னா மனசுல எழக்கூடிய ஒரு ஃபியர் கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எப்படி கரெக்டா இருக்கும். ஸோ எங்களோட ரைட்ஸ் நாங்க கோர்ட் அப்ரோச் பண்றோம். எங்களுக்கு வந்து நீங்க சென்டர்ல இருந்து ஒரு பாடி அப்பாயிண்ட் பண்ணி which is nowhere relevant to the governing party or to the state party. எங்களுக்கு ஒரு பார்ட்டியை நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது வந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரப்போதா இல்ல அதுக்கப்புறம் வரைக்கும் வரப்போதான்றது அப்படிதான் தெரியும். ஆனா லாஸ்டா நீதிமன்றம் சொல்லுச்சுல குழந்தைகளையும் பெண்களும் உங்க கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு பார்க்க வர வேண்டாம்னு அந்த கட்சியோட விஜய் தான் அறிவுறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இவரும் அந்த அறிவுறுத்தினாரு. ஆனா அதை மீறி வந்து விஜய் தான் பொறுப்புன்னு நீதிமன்றம் ஒரு கண்டிப்பா சொல்லிருந்துச்சுல. இப்ப இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இத்தனை குழந்தைகள் இறந்திருக்காங்கல்ல, அப்ப விஜய் தான் பொறுப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நீதிமன்றம் சொன்னது அடிப்படையில். ஆக்சுவலி பார்த்தா இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா லால ஒரு டேர்ம் சொல்லுவோம், ஜெனரலாவே சொல்லுவோம். தி ஆக்ட் ஆஃப் தி மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ட் ஆஃப் தி சர்வெண்ட். ஒன்றும் இல்லை, நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயிஸ் பண்ற செயல்களை யாரை கொஸ்டின் கேட்பாங்க? அந்த ஹெச்ஆர் கேட்பாங்க, இல்ல அந்த மேனேஜர் கேட்பாங்க. இல்ல ரீசனா நமக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்விமிங் பூல்ல வந்துட்டு ஒரு குழந்தை ஸ்விமிங் பூல்ல இருந்து இறந்து போச்சு, யார் அவங்க கூப்பிட்டாங்க? பிரின்சிபல் கூப்பிட்டாங்க. சோ தி மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ட் ஆஃப் தி சர்வெண்ட். ஓகே, இப்போ இது என்ன கழகமா இருந்தாலும் அந்த கழகத்தோட ஹெட் யாரு? விஜய். சோ இங்க இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கா வரப்படுது. இன்னும் இங்க வந்து விஜய் தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. ஓகே, ஏன்னா இங்க போலீஸ் சொல்றது என்ன அப்படின்னா நாங்க ஒரு 11 நிபந்தனைகள் போட்டிருந்தோம், நிபந்தனைகளை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்றது. பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணோம். இங்க வந்து போலீஸ் வந்து ப்ராப்பர் தண்ணி வசதி இல்ல, ப்ராப்பர் மருத்துவ வசதி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் நம்ம சொல்லப்படுது. ஆனா இங்க டிவிய தரப்புல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இல்ல நாங்க ப்ராப்பரா பண்ணி கொடுத்தோம், எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்தா அவ்வளவு தூரம் ஆகியிருக்காது உயிரிழப்பு. அதுவும் ஒரு விமர்சனமாக்கப்பட்டுச்சு. அவர் அங்கே தண்ணி போட்டல எல்லாருக்கும் போடுற ஒரு விஷயம் 3 பாட்டில் தானே போட்டேன். அதுதான் இதுதான் சொல்றேன், எல்லாமே விமர்சனங்களா வைக்கப்படலாம். அதை தாண்டி இது உறுதி செய்யப்பட போறது எப்பன்னா ப்ராப்பர் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு டிவிகே தரப்புல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு விஷயம் கேள்வி கேட்டிருந்தாங்க வழக்கறிஞர் தரப்புல இருந்து, ஓவர் நைட்ல எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்? அது எல்லாமே பார்க்கலாம் இருக்கு, லா இருக்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணிருக்காங்க. நவம்பர் 15, 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை அலுவல் குறிப்பு ஒரு வெளியீடு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரப்போ இரவுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வெளியிட்டிருக்காங்க. நார்த்ல எல்லாம் அதிகமா நடக்கும், அதுவும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை மிட் நைட்ல தான் பெரும்பாலான போஸ்ட்மார்ட்டம் நடந்து நைட்டோட நைட்டா அடக்கம் செய்த இதெல்லாம் எதிர்விட்டப்பட்ட அப்படிங்கிறதுக்காக. சோ இதற்கான பதிலும் இந்த இடத்துல இருக்கு. இப்ப எப்படி ஆகுதுன்னா வைக்கிற ஒரு வார்த்தை இவங்க எக்ஸெப்ட் பண்ணல, இவங்க வைக்கிற அதுக்கான மறுப்பு இப்ப கிரிட்டிசிசம் ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கு உடனே இங்கே ஒரு கிரிட்டிசிசம் வைப்பாங்க, டி கிரிட்டிசிசம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வரப்போ மாற்றி வெவ்வேறு கருத்துக்களா இருக்குது. இது யூஸ்வலா நம்ம எங்க ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சட்டம் என்ன சொல்றது? 47 பேருடைய உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட சட்டத்துல இடம் இருக்குங்கிற மாதிரி செய்திகள் வருது. சட்டம் என்ன சொல்றது? ஆக்சுவலி நீங்க கொலை அப்படின்னா ஆயுள் தண்டனையும் இல்ல நம்ம டு an extent of சில அரெஸ்ட் ஆஃப் ஆக்டிஸ்ல டெத் பெனால்ட்டி நம்ம பார்க்கலாம். இது வந்து இங்க சொல்லியிருக்கிறது கொலை ஆகாத மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. மேக்ஸிமம் 10 years பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்த செக்ஷன்ஸ்ல லா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே 10 வருஷம் பனிஷ்மெண்ட்னா தமிழக கட்சிகளுடைய பொதுச் செயலாளர் குஷியானந்துக்கா அல்லது கரூருடைய மாவட்ட செயலாளருக்கா அல்லது விஜய்க்கா அல்லது யாருக்கு? இங்க அதுதான் என்னன்னா A1, A2, A3 மற்றும் சிலரோ பலரோ அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே இப்ப எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஒரு குற்றம் நடந்த உடனே இம்மீடியட்டா முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யப்படுறதுதான் எஃப்ஐஆர். இப்போ என்னன்னா இப்போ அந்த களத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் போய் தடவியல் நிபுணர்கள் அவங்களும் அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, சோ இவங்க ஒரு செய்தி ரிப்போர்ட் கொடுக்கணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு இடத்துல வரணும், என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்களோ அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் யார் குற்றவாளி இல்லை நிரூபணம் ஆகும். இது எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் ரிப்போர்ட்டா வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். ஏன்னா இங்க என்ன இது பண்ண மாத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இந்த இடம் வந்து நம்ம 10,000 பேர் சொல்லி கொடுத்தோம், டைம் டிலே, அது பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம். அதே ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு, அதாவது 3 மணிக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா 12 மணிக்கே விஜய் வந்தோட குஷியானதான் சொல்றாங்க அவங்களோட தாவையோட அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களே பதிவிட்டாங்க. ஆனா வந்தது நைட்டு 7:15. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கேப் இருக்கு, 9 மணி நேரம் அந்த ஸ்பேஸ்.
அப்ப இதுக்கு ஏன் இந்த குற்றச்சாட்டு யாருமே முன்வைக்கல? ஆக்சுவலி இதுதான் இன்டர்பிரிட்டேஷன் மேட்டர்ஸ். இதுதான் முதல் காரணம் உயிரிழப்புக்கான. ஆக்சுவலி இதெல்லாம் இதுல இருக்கு. எஃப்ஐஆர்ல நீங்க கண்டென்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் கண்டென்ட்ல இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதாவது இவ்வளவு மணி நேரம் தாமதம், இந்த இடத்துல இருந்து இந்த இடம். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேலுசாமிபுரம் மெயின் ரோட்ல தான் இது நடந்தது. ஓகே, ஆனா இத பாத்தீங்கன்னா முனியப்பன் கோயில் ஜங்ஷன், திருக்காப்புலியூர் ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ், இது எல்லாத்துல வந்து க்ரௌட் வந்து அந்த இடத்துல சேரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஆனா முதல்ல இவங்க கேட்டது அந்த லைட் ஹவுஸ் இதுவும் அந்த மார்க்கெட் ஏரியா ரெண்டும் தான் நாங்க கேட்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். பட் இல்ல அது பிசினஸ் ஏரியா, அதனால அது கொடுக்கல அப்படிங்கிற. அதிமுக 2 நாளைக்கு நடந்துச்சு அந்த கூட்டம். அப்பயும் அதிமுக கேட்ட இடம் தான் கிடைச்சதா அல்ல அவங்களும் அந்த லைட் ஹவுஸ் அந்த மார்க்கெட் இடத்துல இல்ல அவங்க அதை எதுவும் வந்து மாற்றக்கருத்து வைக்கல. இல்ல இது வரைக்கும் இஷ்யூ ஆகல உங்களுக்கு அந்த இடத்துல. இப்போ வந்துட்டு இது வந்து நாங்க கேட்ட இடம் கொடுக்கல வைக்கல அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இஷ்யூவா தான் போயிருக்கும். இந்த சம்பவம் நடந்ததுனால அது பூதாகரமா வெடிச்சது. ஓகே ஓகே, இல்லன்னா கேட்ட இடத்துல கொடுக்கலாங்க, கொடுத்த இடத்துல நாங்க பண்ணிட்டு வந்தோம் அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. இன்னொன்னு என்னன்னா இப்போ எப்படின்னா மாத்தி மாத்தி போகுது. இப்போ நிறைய இன்டர்பிரேஷன் இதுல இருக்கு. விஜய் அவர்கள் அங்க வருவதற்கான பர்மிஷன் ஓகே, அவர் அவங்க ராலி நடத்துறதுக்கான பர்மிஷன் ஓகே, அவரு ரோட் ஷோ பண்றதுக்கான பர்மிஷன் வாங்கப்பட்டதா கொடுக்கப்பட்டதா, இது எல்லாமே ஸ்டில் ஒரு மாதிரி ஹிஸ்டரியா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னொன்னு இதுல இன்னொரு இன்டர்பிரேஷனும் இருக்கு. 3 மணின்றது 3 மணிக்கேவா இல்லைன்னா 3 o'clock to 10 o'clockன்றது அவர் எப்ப வேணா அந்த டைம்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளங்கள்ல 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அதுதான் இப்ப யார் அந்த நியூஸை வெளியிட்டா, அது விஜய் அவர்கள் சொல்லி வெளியிடப்பட்டதா இல்ல இங்க இருக்கக்கூடிய நபர்களால வெளியிடப்பட்டதா, இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ்னால வெளியிடப்பட்டதா, இது எல்லாம் தான் விசாரணை பேட்டி கொடுத்திருந்தாரு. 12 மணிக்கு வந்துருவாரு. ஏன்னா அவரே சொல்லும் பொழுது எல்லாரும் நம்பி வரதான் செய்வாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த காவல்துறை இதுலயும் வந்துட்டு சொல்லப்படுற விஷயம், ஒரு ஆக்டர் அப்படிங்கும்போது காலையில் 9 மணில இருந்து எல்லாம் நின்று டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, மூச்சு விட முடியல யாராலையும் அப்படிங்கிற விஷயம். இது இன்னொன்னு இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பை ரோடு தான் வந்தார், வந்து நாமக்கல்ல முடிச்சுட்டு இங்க வர நாமக்கல்ல வெறும் 17 நிமிஷத்துல அவருடைய பரப்புரையை அவர் முடிச்சுட்டாருன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதை தாண்டி கரூர் நாமக்கல் 1 மணி நேரத்துல வர வேண்டியது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காலத்தாங்க. இதெல்லாம் மக்கள் எல்லாம் சூழ்ந்ததால மட்டும்தான் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போகும்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வந்ததுன்றது ஒண்ணு. இன்னொன்னு கூரை மேல அந்த மரத்தினால இருந்தவங்க விழுந்தாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த கரண்ட் ஆஃப் ஆனதுனால அப்படிங்கிறது ஒண்ணு. அதுலயும் உங்களுக்கு பாருங்க மாற்று கருத்துக்கள் அங்கேயும் இருக்கு. என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினா அப்ப கரண்ட் ஆஃப் பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க அதுதான் இன்சிடென்ட் நடந்துச்சு. இங்க வந்து 1 லட்சம் 2 லட்சம் 10 அப்புறம் வந்து 10 லட்சம் 20 லட்சம் அப்புறம் 50,000 அந்த மாதிரி பல வந்து கட்சி தரப்புல இருந்து அரசியல்வாதிகள் தரப்புல இருந்து எல்லாமே இங்க வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் அதனால போன உயிர் வருமானு கேட்டா கண்டிப்பா வரப்போறது கிடையாது. இந்த கேஸ் அடுத்த கட்டமா எப்படி எதை நோக்கி போகும்? ஏன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு சிபிஐ கேட்டு அவங்க வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க, அதுவும் நமக்கு அடுத்ததுதான் அப்டேட் தெரிய போகுது. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A1 A2 A1 அரசு இன்னொரு அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா A1 அரசு செய்யப்பட்டாச்சு, அதாவது மத்திய அவர்கள் அரசு செய்யப்பட்டாச்சு. A2 A3 முஸ்லிம் சிபிஆர் பெருமல் குமாரும் இன்னைக்கு அதே மாதிரி மதுரை ஹைகோர்ட்டை நாடி ஒரு பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில், முன் ஜாமீனுக்கான ஒரு மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அது உடனே ஹியரிங் எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் அது அங்க இருக்கக்கூடியவர்களால டிசைட் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா தான். விஜய் முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னும் விஜய் பேரே இல்லையே எஃப்ஐஆர்ல. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் இப்ப கோர்ட் வந்து தசரா வெக்கேஷன் ஹாலிடே. ஓகே, நாளைக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி லீவு, 3ஆம் தேதி ஒரு நாள் தான் கோர்ட், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ இது வந்து அர்ஜென்ட் மோஷன் சொல்லுவோம், அதாவது அவசர கால வழக்காய் எடுத்து வெள்ளிக்கிழமையே விசாரணை நடத்தப்பட போதா. ஏன்னா இது வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்தா உடனே ஹியரிங் அப்படின்னு. நம்ம போய் ஃபைலிங் செக்ஷன்ல கொடுக்கணும், அங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு நம்பர் கொடுக்கணும். நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் காஸ்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது அன்னைக்கு வரக்கூடிய கேசஸ்ல லிஸ்ட் ஆகுதான்ற ஒரு விஷயம் பார்க்கணும். இது எல்லாமே நமக்கு எப்போனா வெள்ளிக்கிழமை தெரியும். ஓகே ஓகே, இன்னைக்கு ஃபைல் பண்ணிருக்காங்க, அப்டேட்ஸ் இன்னைக்கோ வெள்ளிக்கிழமையோ இது டைரக்டா விசாரணைக்கு வரப்போதா இல்ல ஒத்தி வைக்கப்பட போதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ 2 விஷயம், ஒண்ணு இது, இன்னொன்னு சிபிஐ தரப்புல கேட்ட ஒரு விஷயம், இன்னொன்னு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து திரும்ப கரூர் போறதுக்கான ஒரு கோர்ட்டை நாடின ஒரு விஷயம். அதாவது எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும், கொடுத்தாதான் போக முடியுன்ற ஒரு விஷயம். ஏன்னா 34 மணி நேரம் கேட்டு அவர் வெளியே வந்த ஒரு விஷயம். சரி, இங்க என்ன நம்ம அரசியல் ரீதியா பேசினாலும் ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். நடந்துச்சு, அது இப்ப எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் டிவிக்கே விஜயால நடந்த ஒரு விஷயம்னு. பட் அவருக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது, ஏன்னா வெளியில இருந்து நம்ம எல்லாமே கமெண்ட் பண்ணலாம். இப்போ என்னால யாருக்காவது அடிபட்டாலோ நான் யாரையாவது 4 வார்த்தையை திட்டாலோ எனக்கு அந்த மன உளைச்சல் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னால ஒரு
41 உயிர்கள் போச்சு அப்படின்னும் போது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அது அவர் சொல்லாம வேற யாராலையும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்மளால யூகிக்கவே முடியாது. அந்த இடத்துல நம்ம பேசி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல விஜயும் பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதே நேரத்துல 2 பேரும் நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. அது என்னாச்சு? நீதிபதி முன்னாடி அவங்களை ஆஜர்படுத்தி அது என்னென்ன விவாதங்களை வச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதன் விளைவாக இப்போ என்னன்னா அக்டோபர் 14 வரைக்கும் அவங்களை ஜுடிஷியல் கஸ்டடி வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் லைக் ஃபர்தர் லைக் என்கொயரிஸ் அதெல்லாமே நடக்கும் அந்த இடத்துல. தாவேகா வழக்கறிஞர்கள் வெளியே வந்துட்டு அவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும், இது சட்டத்திற்கு புறம்பான கைது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. என்கிட்ட விஷயங்களுக்கான ஆவணங்களும் இருக்கு, அதை அடுத்தடுத்து சமர்ப்பிப்பாங்க கண்டிப்பா அதை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதை தாண்டி விஜய் அவர்களும் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது எல்லாரும் கேட்ட கேள்விக்கான பதில், ஏன் விஜய் அவர்கள் போயிட்டாரு, ஏன் அவர் வீடியோ வெளியிடல, ஏன் என்னாச்சு அப்படின்னும் போது நம்மளே அதை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா. அவருடைய மனநிலையும் நம்ம யோசிக்கணும்ன்றது. ஏன்னா யாருமே வந்துட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக இவ்வளவு உயிர்கள் பறி போகட்டும் அப்படின்னு விட்டுற மாட்டாங்க, யாருமே அப்படி விட்டுற மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வெளியிட்ட வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், என் வாழ்நாளிலே நடந்த மிக துயரமான சம்பவம் இதுதான் அப்படிங்கிறதும் அவர் பதிவிட்டிருக்காரு. அதை தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, என்னை அதான் கரூர்ல இருந்து எல்லாரும் கேட்டோம் இல்லையா, ஏன் அங்கே அவர் கிளம்பிட்டாரு, ஏன் அவர் அங்கே இருந்தா என்ன, ஏன் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டுச்சு இல்லையா. அதுக்கு அவர் சொன்ன விஷயங்கள், நான் அங்கே இருந்து மேலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப வேர்ஸாக இருக்கும் சுச்சுவேஷன், அதையும் தாங்கியிருக்க முடியாது, அதனால தான் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருப்பார். அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, என்னோட சோஷியல் மீடியா டீமாக இருக்கட்டும், இல்லை தாவேகாவோட சேர்ந்த ஒரு நபர்களாக இருக்கட்டும், அவங்க மீது இந்த எஃப்ஐஆர் அதெல்லாம் போடப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னும் ஒரு வருத்தமாக அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். அதை தாண்டி அவர் டைரெக்டாக ஓப்பனாக சிஎம்க்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த இடத்துல, சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன நீங்கள் லைக் தாக்கலான்ற மாதிரி, நான் என்னுடைய அலுவலகத்திலையும் என்னுடைய வீட்டிலையும் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு ஃபைனலாக சொன்ன ஒரு விஷயம் இப்போ இருந்து இனிமேல் என்னோட இந்த அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஒரு 5 ஊர்ல நாங்கள் நடத்தியிருக்கோம், ஏன் கரூர்ல மட்டும் இப்படி நடக்கணும், உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்கள் இப்ப பதிவு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா விஜய் சொன்ன மாதிரி உண்மை ஒரு நாள் வெளியில வரட்டும். அப்ப என்ன நடந்துச்சுங்கிற உண்மை எல்லாரும் தெரியட்டும். அது வரைக்கும் நம்ம எப்படின்னா ஒரு அசம்ஷன்ல தான் சொல்ல முடியும், நம்ம கன்க்ளூசிவ் நோட்க்கு வர முடியாது. ஒன்ஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகி எல்லா விஷயங்களும் வெளியே வரும்போது தான் இதுதான் நடந்திருக்கு, இதுதான் விஷயம், இவர்கள் தான் குற்றவாளி, இதற்கு இவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும். நிச்சயமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நன்றி.